So friends, welcome back to the channel. So இன்னைக்கு ப்ராஃபிட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 82,000 புக் பண்ணியிருக்கோம். It was a good day actually. Okay, so good day and ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருந்தோம் டீட்டெயில்ஸு இந்த ட்ரேடை பற்றின விஷயம். ஸோ இன்னைக்கு வந்து வாட் ஐ கேவ் இஸ் 17,000 PE வந்து 155 மேலே போச்சு நான் வாங்குவேன், 17,000 CE வந்து 220 மேலே போச்சு நான் வாங்குவேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேனோ அதான் நான் வாங்கியிருக்கேன், அதுதான் நான் ட்ரேடே பண்ணேன். இந்த 16,200 வந்து ஒரு புட் ரைட்டிங் நான் பண்ணேன், ஸ்மால் ஒரு ஆப்ஷன் செல்லிங் பண்ணேன், அதுக்கப்புறம் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு தென் ஐ வென்ட் டு மை ஓன் ஃபேவரட் ஆப்ஷன் பையிங். ஓகே, ஸோ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து மார்க்கெட் பேரிஷ். ஓகேவா, மார்க்கெட் பயங்கர பேரிஷ். பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷன் சேஞ்ச் சார்ட், லைவ் ஆப்ஷன் சேஞ்ச் சார்ட்டு இப்போ நடந்துகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. இப்போ மணி 2:30 மணி. ஸோ 17,000 ஏன் நான் சொன்னேன்னா 17,000 தான் ஹையஸ்ட் வந்து கால் ரைட்டிங் அண்ட் புட் ரைட்டிங் மார்னிங் இருந்துச்சு. இது 42 லட்சம், கிட்டத்தட்ட 42 லட்சம் வந்து கால் ரைட்டிங். அப்புறம் மற்ற இடத்துலையும் புட் பையிங் தான். ஏன்னா வந்து இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், டிக்ரீஸ் இன் ப்ரைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா இடத்துலையும் வந்து கால் ரைட்டிங் நடக்குதுன்னு அர்த்தம். புட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11,28,950. அப்புறம் இந்த இடத்துல 17,100 பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங், நேற்று எண்ட் ஆஃப் டே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஹையஸ்ட் புட் ரைட்டிங் நடந்துச்சு. ஓகேவா, நேற்று ஹையஸ்ட் இந்த இடத்துல தான் புட் ரைட்டிங் நடந்துச்சு. நீ மார்க்கெட் எப்போ கேப் டவுன் ஆயிடுச்சோ அவங்க எல்லாருமே அன்வைண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அன்வைண்ட் பண்ணால் மார்க்கெட் வந்து ஆப்வியஸாக கீழே வந்துச்சு. ஸோ டிக்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் அப்படின்னு அர்த்தம் ஷார்ட் கவரிங். ஸோ எங்கெல்லாம் டிக்ரீஸ் நடக்குதோ அவங்கெல்லாம் ஷார்ட் கவரிங். ரொம்ப இதெல்லாம் ரொம்ப பேரிஷ் வச்சுருக்குது. எல்லாமே நான் வந்து ட்விட்டர்ல லைவா கொடுத்துருந்தேன் பாருங்க. இன்னைக்கு எடுத்த 3 டிரான்ஸ்ல நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் 20 பாயிண்ட்ல புக் பண்ணி எல்லாமே 190 தான், சாரி 150ல புக் வாங்கிட்டு 20 பாயிண்ட்ஸ் 170லையும் அப்புறம் 190 பாயிண்ட்ஸ் திருப்பி வெயிட் பண்ணி திருப்பி 190ல புக் பண்ணி 100 பாயிண்ட் வரைக்கும் புக் பண்ணியாச்சு. அப்படியே இந்த ட்ரெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ட்ரெயில் ஆஃப் ட்வீட்டு எல்லாம் சூப்பர் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டெலிகிராம் சேனல் நான் கொடுத்துருந்தேன், காலையிலேருந்து ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ புக் பண்ணியிருந்தேன்னு கொடுத்துருந்தேன். ஓகே, எப்படி புக் பண்ணணும் எல்லாமே விஷயம் சொல்லிருக்கேன் நான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. லாஜிக் சொல்லிடுறேன். மார்னிங் நான் சொன்ன ஒரே ரீசன் இதுதான். ரீசன் வந்து லாட் ஆஃப் கால் ரைட்டிங்ஸ் ஹேப்பனிங் அட் 17,000. அதுக்கு அப்புறம் எதுவுமே காணும். நான் ட்விட்டரில் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன சொன்னேன்னா இந்த புட் பையிங் தான் நிறைய நடக்குது கால் ரைட்டிங்கோட அப்படின்னு. ஏன்னா வந்து இந்த ட்வீட்டிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதனால சொன்னா இந்த மணி கால்ஸ்ல நிறைய ரைட்டிங் நடக்கல உங்களுக்கு இன்னைக்கு, புரியுதா? ஸோ இங்கேதான் புட் பையிங் ஹேப்பனிங் மோர் இன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தேன் கால் ரைட்டிங். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால் ரைட்டிங் புட்டு மாதிரி கிடையாது, புட் பையிங் மாதிரி இந்த லேக்ஸ் கணக்கில் இல்லை, பெரியல. மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த மணிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கால் ரைட்டிங் நடக்கல. ஏன்னா வந்து கால் ரைட்டிங் நடக்கலன்னா நிறைய மார்ஜின் தேவைப்படும். ஸோ எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து நமக்கு ட்ரெண்டிங்காக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெவி கால் ரைட்டிங் நடந்ததுன்னா மார்க்கெட் ட்ரெண்டிங் டவுனா இருக்கும், ஹெவி புட் ரைட்டிங் நடந்ததுன்னா மார்க்கெட் டவுனா இருக்கும், புரியுதுங்களா? அதே மாதிரி ஷார்ட் கவரிங், இந்த மாதிரி ஷார்ட் கவரிங் நடக்கும். ஷார்ட் கவரிங் வந்து அவுட் ஆஃப் த மணி புட்ல நடக்கும் ஃபார் என்ன சொல்றது, கீழே வரதுக்கு. அதே மாதிரி அவுட் ஆஃப் த மணி கால் ரைட்டிங் நடக்கும் மார்க்கெட் ட்ரெண்டிங் மேல ஆகிறதுக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ட்வீட் என்னுடைய அப்சர்வேஷன் வந்தேன். இந்த மாதிரி புட் பை நடக்குதுன்னு. ஸோ பாட் அட் 150 கிட்டத்தட்ட 11:50 நான் இந்த விஷயத்த சொல்லிட்டேன். ஓகேவா, 11:50 சொல்லிட்டேன். பாட் அட் 11:11. ஓகே, இதுதான் என்னுடைய ஆப்ஷன் சார்ட். அது 17,000 PUட ஆப்ஷன் சார்ட்டு. கரெக்டாக இந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணுது, அழகாக மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் வந்து 150ல வாங்கிட்டு ஐ தாட் இஸ் கம்ஃபர்டபிளி ட்ரேடிங். அதுக்கப்புறம் ஐ பாட் திஸ் புட்டிங்க. தெளிவாக நான் சொல்லியிருந்தேன், வேறு எதுவுமே நான் ட்ரேட் பண்ணல. என்ன நான் சொல்லியிருந்தேனோ அதான் நான் ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, 17,000 PU மட்டும் தான் நீங்கள் எடுத்தேன். பேங்க் நிஃப்டி நான் இன்னைக்கு பார்க்கவே இல்லை. நான் நிஃப்டியில் கான்சன்ட்ரேட் நிறைய பண்ணிட்டேன் இன்னைக்கு. ஓகே, ஸோ பாட் அட் 150. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து சிம்பிள் லாஜிக்கு. நம்ம ஸ்பாட் சார்ட் பார்த்துடலாம். ஸ்பாட் சார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் வீக் லோ. ஸோ பாருங்க, ப்ரீவியஸ் வீக் லோலையே இட் இஸ் ஜஸ்ட் கிசிங் அண்ட் கம்மிங் டவுன், அப்படியே தான் அதே இடத்துல இருக்குது. இது ப்ரீவியஸ் டே லோ கீழே வந்துடுச்சு. மார்க்கெட் வந்து இது ஓப்பனிங் ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுது. இப்போ என்ன ஆல்ரெடி பெரிய கேப் கிட்டத்தட்ட வந்து ஒரு 450-70 பாயிண்ட் வந்துடுச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1,700 பாயிண்ட் இன்னைக்கு குறைஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் டவுன் ஆக சான்ஸே இல்லை. அன்லஸ் என்னட்டு லாஸ்ட் 1 ஹவர் எப்படி நடக்க போது தெரியல. இப்போ மணி 2:30. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேயா இருக்கும், இல்லை மேலே கீழே ஒரு ஜிக்ஸாக் குவாலிட்டி நாளைக்கும் இருக்கும். ஏன்னா யுக்ரைன் ரஷ்யா ஃபைட்டு,
அப்புறம் இந்த ஏபிஜி ஷிப்யார்ட் அந்த கம்பெனியுடைய ஸ்கேமு, இதெல்லாம் மார்க்கெட்டை சென்டிமெண்ட் இஸ் நாட் குட் அட் ஆல். ஸோ இதான் நம்ம ட்ரேட் லாஜிக்கு. ஓகேவா? நிறைய பேர் எதனால வந்து நீ புட் பை பண்ணுறேன் கேட்டாங்க. ஸோ அதனால ட்விட்டர்லையும் கேட்டாங்க, அப்புறம் டெலிகிராம்லையும் செப்பரேட்டாக பிங் பண்ணி கேட்டாங்க. அதில் வேற எந்த வியூவுமே இல்லை. காலையிலேருந்து ஒரே ஒரு வியூ தான் நமக்கு. ஓகேவா? ஒரே ஒரு வியூ அதுதான் நான் போஸ்ட் பண்ணேன். இது ஒரே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன். அது கூட நான் மார்க்கெட் இன்னைக்கு ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் சரியா இருக்கும். எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் 17,000 ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல் நம்மளை பொறுத்த வரைக்கும். பாருங்க போட்டுக்கேன் பாருங்க. திஸ் இஸ் ஸ்ட்ரைக் ஐ பி வாட்சிங் ஃபார் டுடே இன்ட்ராடே. அவ்வளோதான், வேற எதுவுமே நான் பார்க்கல. புரியுதா? ஸோ இதான் இந்த வீடியோட சாராம்சம். பொசிஷன்ஸ் புக் பண்ணியாச்சு. நான் நோ லாங்கர் டேக்கிங் எனி பொசிஷன்ஸ் ஆர் கேரிங் எனி பொசிஷன்ஸ். எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு இன்னைக்கு. ஓகே, ஸோ ஐம் சைனிங் ஆஃப் ஃபார் தி டே. எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். ஓகே, தேங்க்யூ.